ஹலோ கைஸ் டுடே ஒரு நியூ அப்ளிகேஷன் லான்ச் ஆயிருக்கு. இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா வெடண்டா அப்ளிகேஷன். இது ஒரு லாங் டெர்ம் அப்ளிகேஷன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜாக்வார் அப்ளிகேஷன் பார்த்தோம். அதுக்கும் முன்னாடி எல்என்டி அப்ளிகேஷன் பார்த்தோம். அதே மாதிரி சேம் கான்செப்ட் தான் வந்து இந்த அப்ளிகேஷன். ஸோ எல்லா அப்ளிகேஷன்லையுமே நம்ம ஃபர்ஸ்ட் பிளான், செகண்ட் பிளான் 2ல வந்து ஏதாவது ஒரு பிளான் வந்து நம்ம பை பண்ணால் ப்ராஃபிட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனில் நம்ம எப்படி வந்து பிளானை பை பண்ணி எந்த மாதிரி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்ட்டு தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து புது புது அப்ளிகேஷன்ஸ் வந்து லான்ச் ஆனாலுமே சரி, பழைய அப்ளிகேஷன்ஸில் நியூ பிளான் லான்ச் ஆனாலும் நம்ம குரூப்பில் தான் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ நம்ம சொல்கிற மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணலாம். அதனால் மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையுமே வந்து பின் பண்ணுறேன். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையுமே இந்த அப்ளிகேஷனோட லிங்க்குமே கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்ட்டு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் வந்து லிங்கை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இதில் என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்கன்னு எல்லாமே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல ஒரு பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழே வந்து நிக் நேம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல உங்கள் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழே இன்விடேஷன் கோடுன்னு இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதை எதுவுமே பண்ணாமல் அதுக்கும் கீழே வந்து வெரிஃபிகேஷன் கோடு ஓடிபின்னு இருக்குது. அதுக்கு ரைட் சைடில் வந்து சென்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஓடிபி ஒன்று வரும். அதை வந்து அந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி என்டர் பண்ண மொபைல் நம்பரையும் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிவிட்டு லாகின் நவ் கொடுங்க. லாகின் பண்ணோன்னா அப்ளிகேஷனோட டேஷ்போர்டு வந்து இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபாலோ நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஃபாலோ நவ் கொடுத்தீங்க அப்படின்னா டெலகிராம் ஆப்க்கு வந்து போகும். டெலகிராம் ஆப்க்கு போனதுக்கப்புறம் இந்த வெடண்டா அப்ளிகேஷனோட டெலகிராம் சேனல் வரும். அதில் ஜாயின் கேட்கும். நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை வேணாம் அப்படின்னா கீழே வந்து இன்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்து வெளியே வந்துக்கோங்க. பட் மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய பிளான்ஸு, இதுக்கப்புறம் வரக்கூடிய புதிய ஆப்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து டெலகிராமில தான் அப்டேட் பண்ணுவேன். அதனால வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணியே ஆகணும். அப்ப தான் ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ண முடியும். ஓகே. ஸோ, இப்ப வெளிய வந்ததுக்கப்புறம் 4த் ஆப்ஷனா பாருங்க. கீழ வந்து ப்ளாகுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. 4த் ஆப்ஷனா. அந்த ப்ளாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ, இது எதுக்காண்டி நான் ஸ்டார்ட்டிங்லயே காட்டுறேன் அப்படின்னா, நம்மள மாரி மெம்பர்ஸ் வந்து நெறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, அவங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுற ப்ரூஃப் எல்லாமே வந்து அப்லோட் பண்றாங்க. ஸோ, இது வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கே வந்து புரியும். ஸோ, இது வந்து ப்ரூஃப் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ, இது மூலியமா நம்ப ஏர்னிங்ஸும் நம்ம பார்க்கலாம். மேல வந்து பப்ளிஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பப்ளிஷ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து மேல வந்து ப்ளீஸ் என்டர் த கன்டென்ட்ன்னு இருக்கு. அந்த இடத்துல வந்து நீங்க ஏதாவது ஒரு கன்டென்ட் வந்து எழுதிக்கோங்க. மை வித்ட்ராவல் ரிசீவ்டு, திஸ் ஆப் இஸ் நைஸ், திஸ் ஆப் இஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு சம் கன்டென்ட் ஏதாவது ஒரு கன்டென்ட் வந்து நீங்க எழுதிட்டு, கீழ வந்து அப்லோட் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கா? அந்த இடத்துல என்ன ஃபோட்டோஸ் அப்லோட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து வித்ட்ராவல் பண்ணுவீங்க. அந்த வித்ட்ராவல் பண்ணக்கூடிய ஸ்கிரீன்ஷாட் அந்த இடத்துல வந்து எடுத்துக்கோங்க. அதே மாரி நீங்க வித்ட்ராவல் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். அந்த கிரெடிட் ஆகுற மெசேஜையும் வந்து நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ஃபோட்டோஸும் இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிட்டு, கீழ வந்து பப்ளிஷ் பண்ணீங்க அப்புட்னா, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஆப் சைட்ல இருந்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வாலெட்ல வந்து அமௌண்ட் போட்டுருவாங்க. அந்த வாலெட்ட அந்த அமௌண்ட் வந்து நீங்க வித்ட்ராவல் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸோ இதில பாருங்க ரூ. 20, ரூ. 28, ரூ. 18, ரூ. 18, ரூ. 22 சொல்ட்டு சில அமௌண்ட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அது மாரி நீங்களும் வந்து ஏர்னிங்ஸ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. திரும்ப வந்து ஹோம் வந்துக்கோங்க. ஹோம் வந்துட்டு செகண்ட் ஆப்ஷனா வந்து இன்வெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த இன்வெஸ்ட்ட கிளிக் பண்ணிக்கோங்க. இதில தான் வந்து பிளான்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. இதில வந்து நான் சொல்ற மெத்தட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் பார்க்கலாம். இது முக்கியமான ஒரு பார்ட் இந்த வீடியோல. அதனால வந்து கரெக்ட்டா வந்து தெளிவா பார்த்துக்கோங்க. அப்ப தான் புரியும். ஸோ இந்த இடத்துல வந்து வெல்ஃபேர் ஃபண்டுன்னு சொல்லிட்டு சம் பிளான்ஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெல்ஃபேர்ன்னு சொல்லிட்டு சம் பிளான்ஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னோவேட்டிவ்ன்னு சொல்லிட்டு சம் பிளான்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ 3 வகையான பிளான்ஸ் குடுத்துருக்காங்க. மேல பாருங்க வெல்ஃபேர் ஃபண்டு, வெல்ஃபேரு, இன்னோவேட்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து வெல்ஃபேர் ஃபண்டுல போய்க்கோங்க. எப்படின்னா, இப்போ வெல்ஃபேர் ஃபண்டுல ஒரு பிளான் வாங்குறோம் அப்படின்னா, வெல்ஃபேர்ல ஒரு பிளான் வாங்கணும். அதே மாரி வெல்ஃபேர் ஃபண்டுல இன்னொரு பிளான் வாங்குறோம் அப்படின்னா, வெல்ஃபேர்ல வந்து செகண்ட் பிளானும் வாங்கணும். அந்த மாரி தான் வந்து கான்செப்ட். இப்போ வந்து வெல்ஃபேர் ஃபண்டுல ஃபர்ஸ்ட்டு பிளான் பாருங்க. பிரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா, 290 நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, டெய்லி உங்களுக்கு 237 கிடைக்கும். எத்தன நாளைக்கு அப்படின்னா,
47 நாளைக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிளான வந்து நீங்க கம்பல்சரியா வந்து பை பண்ணியே ஆகணும். இப்போ வெல்ஃபேர் ஃபண்டுல வந்து இந்த ரூ. 290 பிளானும் பை பண்ணிக்கலாம். அதுக்கும் கீழ வந்து ரூ. 1940 பிளானும் பை பண்ணிக்கலாம். அதுக்கும் கீழ வந்து 3840 பிளானும் பை பண்ணிக்கலாம். இந்த 3 பிளான்ல வந்து ஏதாவது ஒரு பிளான பை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 பிளான்ல ஏதாவது ஒரு பிளான் தான் பை பண்ணணும். 3மே பை பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு பிளானு. இப்போ நீங்க 290 பிளான் பை பண்றீங்க அப்படின்னா, வெல்ஃபேர்ல அதே மாரி ஃபர்ஸ்ட் பிளான் பை பண்ணிக்கோங்க. நீங்க வந்து வெல்ஃபேர் ஃபண்டுல வந்து 290 பண்றீங்க. வெல்ஃபேர்ல வந்து இந்த 200 பிளான் பண்றீங்க. ரூ. 200 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, 2டே நாள்ல ரூ. 400 கிடைக்கும். அந்த பிளான் பை பண்றீங்க. ஓகே. இப்போ வெல்ஃபேர் ஃபண்டுல வந்து செகண்ட் பிளான் பாருங்க. ரூ. 1940 பண்றீங்க அப்படின்னா, டெய்லி உங்களுக்கு ரூ. 1610 கிடைக்கும். இந்த பிளான் பை பண்றீங்க அப்படின்னா, நீங்க வெல்ஃபேர்ல வந்து செகண்ட் பிளான் பாருங்க. ரூ. 300 இன்வெஸ்ட் பண்ணா 2டே நாள்ல வந்து ரூ. 900 கிடைக்கும். இந்த பிளான் பை பண்ணிக்கலாம். அதே மாரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளானே பை பண்ணிக்கலாம். இப்போ வெல்ஃபேர் ஃபண்டுல வந்து செகண்ட் பிளான் வந்து ஹை அமௌண்ட் ரூ. 1940 பண்றீங்க அப்படின்னா, வெல்ஃபேர்ல வந்து ஃபர்ஸ்ட் 2 பிளானும் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாரி இப்போ வெல்ஃபேர் ஃபண்டுல வந்து தேர்ட் பிளான் பாருங்க. 3840 பிளான் பை பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து வெல்ஃபேர்ல வந்து 3 பிளானும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூ. 200 பிளானும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரூ. 300 பிளானும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரூ. 500 பிளானும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரூ. 500 பண்ணீங்க அப்படின்னா 2டே நாள்ல ரூ. 1500 கிடைக்கும். ஸோ இந்த பிளானும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னது உங்களுக்கு தெளிவா புரியும்னு நெனைக்கிறேன். அதே மாரி வந்து நான் டெலகிராம்லயுமே அப்டேட் பண்றேன். வாய்ஸ் மெசேஜும் டெய்லி போடுவேன். அதையுமே வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. வெல்ஃபேர் ஃபண்டுல 3 பிளான்ல ஏதாவது ஒரு பிளான் பண்றீங்க. அந்த பிளான் வாங்குனா, வெல்ஃபேர்ல வந்து என்ன பிளான் வாங்கணுன்ட்டு உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். அதே மாரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ப்ராஃபிட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னோவேட்டிவ்ல வந்து இப்போதைக்கு வந்து பிளான்ஸ் எதுவுமே பை பண்ண வேணாம். நான் ஃபியூச்சர்ல புது பிளான்ஸ் லான்ச் ஆனா இன்னோவேட்டிவ்ல தான் வந்து போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் குரூப்ல இன்ஃபார்ம் பண்றேன். புது பிளான் நம்ம பை பண்ணி ப்ராஃபிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த வெல்ஃபேர் ஃபண்டுல, அப்புறம் வெல்ஃபேர்ல இதில மட்டும் பிளான்ஸ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹோம் வந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ப இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி வாலெட்ல அமௌண்ட் ஆட் பண்ணணும். நான் மார்க் பண்ற இடத்துல மேல வந்து ரீசார்ஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து மேல வந்து ரீசார்ஜ் அமௌண்ட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இதில தான் வந்து நம்ம வந்து அமௌண்ட் எவ்வளோ வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ண போறோமோ, நம்ம வந்து இது பண்ணிக்கணும். இப்போ வெல்ஃபேர் ஃபண்டு, வெல்ஃபேர்ல வந்து எவ்வளோ அமௌண்ட் வருது? 2 பிளான் பை பண்றோம், 3 பிளான் பை பண்றோம் அப்படிங்கன்னா, நம்ம டோட்டல் பண்ணி அமௌண்ட் எவ்வளோ வருதோ, நம்ம இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1000 அப்படின்னு குடுக்குறேன். குடுத்துட்டு கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரீசார்ஜ் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத குடுங்க. குடுத்து லோடிங் ஆயிட்டு நெக்ஸ்ட் வந்து பேமெண்டோட இதுக்கு போகும். ஸோ இந்த இடத்துல வந்து Paytmல வந்து நீங்க யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். Paytm கிளிக் பண்ணீங்கன்னா, Paytm ஆப்க்கு போகும். அதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்க அப்படின்னா, யுபிஐ ஐடி குடுத்துருக்காங்க. அத யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம், அந்த இதில டிரான்சாக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, யூடிஆர் நம்பர் இருக்கும். அந்த யூடிஆர் நம்பர கீழ வந்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாலெட்ல அமௌண்ட் ஆட் ஆயிரும். இல்லன்னா ஸ்கேன் கியூஆர் கோடுன்னு இருக்கு. ஸோ அத கிளிக் பண்ணி இந்த கியூஆர் கோட வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு, Paytmல போயிட்டு அப்லோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதோட யூடிஆர் நம்பர எடுத்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் குடுத்தீங்கன்னா, வாலெட்ல அமௌண்ட் ஆட் ஆயிரும். வாலெட்ல அமௌண்ட் ஆட் ஆனதுக்கப்புறம், நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி செகண்ட் ஆப்ஷன் இன்வெஸ்ட்க்கு போய்க்கோங்க. இதில இப்போ வந்து நீங்க 290 பிளான் வெல்ஃபேர் ஃபண்டுல ஃபர்ஸ்ட் பிளான் வாங்குறீங்க அப்படின்னா, இன்வெஸ்ட் நவ்ன்னு ஒண்ணு இருக்கு. அத கிளிக் பண்ணி திரும்பியுமே கீழ பார்த்தீங்க அப்படின்னா, இன்வெஸ்ட் நவ் இருக்கும். அத கிளிக் பண்ணி இந்த பிளான பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 290 பிளான் வாங்குறீங்க அப்படின்னா, வெல்ஃபேர்லயும் ஃபர்ஸ்ட் பிளான் வாங்கணும். ரூ. 200 வந்து வாங்குறீங்கன்னா, அந்த பிளான் இன்வெஸ்ட் நவ் குடுத்து திரும்பியுமே கீழ இன்வெஸ்ட் நவ் குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாரி தான் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து ஹோம் வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு குடுத்துருக்க டேஸ் படி உங்களுக்கு அமௌண்ட் வந்து வாலெட்ல ஆட் ஆயிட்டே இருக்கும். ஸோ வாலெட்ல ஆட் ஆகுற அமௌண்ட் வந்து நம்ம எப்படி வந்து வித்ட்ராவல் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல மார்க் பண்ற இடத்துல வித்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன ஃபர்ஸ்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, பைண்ட் பேங்க் அக்கவுண்ட்ன்னு கேட்கும். உங்க பேங்க் அக்கவுண்ட்ட ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும். இந்த இடத்துல பைண்ட் பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. கிளிக் பண்ணீங்கன்னா, அடுத்து இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்கன்ட்டு எல்லாமே தெளிவா சொல்றேன். கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் செலக்ட் பேங்க்ன்னு கேட்டிருக்காங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா, நெறைய பேங்க்ஸோட நேம்ஸ் வரும். இதுல உங்க பேங்க் என்ன பேங்கோ, அத வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் ஐஎஃப்எஸ்சி இருக்கு. அந்த இடத்துல உங்க பேங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐஎஃப்எஸ்சி இருக்கும். அது உங்களுக்கே தெரியும். அத கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழ வந்து கார்ட் ஹோல்டர் நேம்ன்னு இருக்கு. அந்த இடத்துல உங்க உங்க பாஸ்புக்ல உங்க நேம் இருக்கும்ல,
அந்த நேம வந்து கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழ வந்து கார்ட் நம்பர் இருக்கு. கார்ட் நம்பர்னா உங்களோட அக்கவுண்ட் நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. உங்க அக்கவுண்ட் நம்பர் வந்து அந்த இடத்துல வந்து கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழ வந்து டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் அப்படின்னா என்னன்னா, நீங்க ஸ்டார்ட்டிங்ல ஒரு பாஸ்வேர்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணுவீங்க. அந்த பாஸ்வேர்ட அந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க லாகின் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றீங்களா, அந்த பாஸ்வேர்ட் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க உள்ள போனதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அது எதுக்காண்டி யூஸ் பண்றோம்னா, இந்த மாரி பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்றதுக்கும், நம்ம வித்ட்ராவல் பண்ணும்போதும் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. 6 நம்பர் கிரியேட் பண்ற மாரி இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6 அப்படி கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த நம்பர இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழ வந்து ஆட் பேங்க் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அத குடுத்துக்கோங்க. குடுத்ததுக்கப்புறம் பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வித்ட்ரா அமவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கா, அந்த இடத்துல வந்து எவ்வளோ அமவுண்ட் வித்ட்ராவல் பண்ண போறீங்களோ, அந்த இடத்துல வந்து என்டர் பண்ணதுக்கப்புறம் திரும்பியுமே கீழ வந்து டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் சொன்னேன்ல 6 நம்பர் வரும்னு, அந்த நம்பர வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழ வந்து அப்ளை வித்ட்ராவல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத குடுத்தீங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்து அமவுண்ட் கிரெடிட் பண்ணிருவாங்க. அந்த கிரெடிட் பண்ற மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து நான் மொத சொன்ன மாரியே ப்ளாக் போயிட்டு நீங்க பப்ளிஷ் பண்ணி, அதிலேயுமே ரிவார்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ வெளிய வந்துக்கலாம். ஸோ ஹோம் வந்துக்கலாம். ஹோம் வந்ததுக்கப்புறம், இதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன்ஸ்ல வந்து எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இதில வந்து சர்வீஸ் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. நான் மார்க் பண்றேன். அத கிளிக் பண்ணீங்கன்னா, கஸ்டமர் சர்வீஸும் வந்து அவைலபிளா இருக்காங்க. உங்களுக்கு எதுவும் இஷ்யூ அப்டின்னா கூட அவங்கள்ட்ட பேசி நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கீழ பார்த்தீங்கன்னா வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து லக்கி வீல்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ அத வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் அதே மாரி நீங்க வந்து புது மெம்பர்ஸ் வந்து இன்வைட் பண்றீங்கன்னா, லக்கி வீல் கிடைக்கும். அதில வந்து ஒரு ஸ்பின் மாரி இருக்கும். அத கிளிக் பண்ணி நீங்க வந்து ரிவார்ட்ஸ் வந்து ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். அதே மாரி இன்வைட் ஃபிரெண்ட்ஸ் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து உங்களோட இன்வைட் லிங்க் இருக்கு. அத வந்து நீங்க காப்பி பண்ணி உங்க ஃபிரெண்ட்ஸ் இல்ல ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் அனுப்பி, அவங்களும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு மெம்பருக்கே ரூ. 200 இருந்து ரூ. 300 வரைக்கும் ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால வந்து நீங்களும் ஏர்னிங்ஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ரெஃபர் பண்ணியுமே வந்து ஏர்னிங்ஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாரி அப்ளிகேஷன்ஸ யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட்ஸ் கண்டிப்பா மேக் பண்ணலாம். ஸோ அதே மாரி மறக்காம நம்ம யூடியூப் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் வந்து டெய்லி வந்து நம்ப நியூ அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்கும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். அப்பதான் வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து பயங்கரமா மேக் பண்ணலாம். ஸோ நியூ பிளான்ஸு, நியூ ஆப்ஸ்ன்னு நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். டெலகிராம்லயுமே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.